திமுகவுக்கு வாக்களித்தால் கருணாநிதியின் குடும்பம் மட்டுமே முன்னேறும். பிரதமர் மோடி மத்திய பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு 5 ரயில் சேவையை நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு எப்படி 2 சட்டங்களில் இயங்கும் என்று கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, எதிர்க்கட்சியினர் பொது சிவில் சட்டத்தை வைத்து வாக்கு வங்கி அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவுக்கு வாக்களித்தால் கருணாநிதியின் வாரிசுகள் மற்றும் பேரா பிள்ளைகள் மட்டுமே பயனடைவார் எனவும், பீகார் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் வாரிசு அரசியல் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்திலும் திமுக சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழு நடக்குதுங்க. எங்கே அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் கொண்ட பிரதமர் மோடி அங்கு 5 ரயில் சேவைகளை நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறாருங்க. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா பாஜக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் பார்த்திங்கன்னா, மோடி ஊழல்வாதிகள் அனைவரும் சமீபத்தில் பீகாரில் கைகோர்த்தனர். ஊழல் அரசியல்வாதிகள் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற நினைப்பதாகவும் யாரை விடப்போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு எப்படி 2 சட்டங்களில் பார்த்திங்கன்னா இயங்கும். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. முக்கியமான பாயிண்ட் கீ பாயிண்ட் அப்படி என்னென்னா, பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசின மோடி பார்த்திங்கன்னா, பிரதமர் மோடி ஊழல்வாதிகள் அனைவரும் சமீபத்தில் அதாவது அனைத்து கட்சிகள் கூட்டம் தொடங்கிச்சிங்களா, அதை தாங்க சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பீகாரில் கைகோர்த்தனர். ஊழல் அரசியல்வாதிகள் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற நினைப்பதாகவும், அதாவது அவங்களுக்குள்ளே எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஊழல் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்க. அதை என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்ம பாரத பிரதமர் மோடி ஒருவரும் பார்த்திங்கன்னா இதிலிருந்து தப்ப முடியாத ஒருவரும் காப்பாற்ற நினைப்பதாகவும் யாரையும் விடப்போவதில்லை என அவர் தெரிவிச்சிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனி ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. எதிர்கட்சிகள் எவ்வளோ கூடினாலுமே அவங்க கூடி பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்க ஊழலை எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எதையும் விட மாட்டோம். கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அவங்க அனைவரையும் விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி பாரத பிரதமர் மோடி ஒரு செய்தியை கொடுத்துருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.